நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவில் சங்கரநாராயண சுவாமி கோயிலில் ஆடித்தபசு விழா சிறப்பாக நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவிலில் அமைந்துள்ள சங்கரநாராயண சுவாமி கோயிலில் ஆடித்தபசு விழா சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த விழாவையொட்டி சுவாமிக்கு நாள்தோறும் பல்வேறு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்ச்சியான தபசு காட்சி நடைபெற்றது. அப்போது தபசு மண்டபத்தில் ஒற்றைக்காலில் நின்று தவம் செய்யும் கோலத்தில் எழுந்தருளிய அம்பாளுக்கு சங்கரநாராயணர் காட்சியளித்தார். இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் சேந்தங்குடியில் அமைந்துள்ள துர்கா பரமேஸ்வரி கோயிலில் கடைசி ஆடிச் செவ்வாய்க்கிழமையொட்டி விளக்கு பூஜை நடத்தப்பட்டது. இதில் 508 பெண்கள் கலந்து கொண்டு விளக்குகளை ஏற்றி அம்மனை வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தீபாராதனையில் திரளானோர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுக்கோட்டை சாந்தாரம்மன் கோயிலில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு விளக்கேற்றி அம்மனை வழிபட்டனர். மதுரை மாவட்டம் வேலூரில் உள்ள நாகம்மன் கோயிலில் பால்குட விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் ஏந்தியும் அலகு குத்தியும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அமைந்துள்ள ஔவையார் கோயிலில் திருமண தடை நீங்க வேண்டியும் குழந்தை வரம் வேண்டியும் ஏராளமான பெண்கள் கொழுக்கட்டை வைத்து ஔவையார் அம்மனை வழிபட்டனர். இதில் தமிழகம் மட்டுமின்றி கேரளாவைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்துள்ள வானமுட்டி பெருமாள் கோயிலில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அப்போது உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாள் தாயாருடன் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.